இன்று உலகம் முழுவதும் குழந்தைகளின் மிகவும் பிரியமான பொம்மை என்றால் அது டெடி பியர். ஆனால் இந்த மென்மையான பொம்மைக்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்கிறது. 1902ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடந்த ஒரு வேட்டையாடும் பயணத்தில் அப்போது அமெரிக்க அதிபராக இருந்த தியடோர் ரூஸ்வெல்ட் ஒரு கரடியை சுட மறுத்தார். அந்த சம்பவத்தை ஒரு கார்ட்டூன் ஓவியர் செய்தித்தாளில் வரையினார். அந்த கரடியை டெடிஸ் பியர் என்று அழைக்கத் தொடங்கினர். அதே நேரத்தில் அமெரிக்காவில் மாரிஸ் மிச்டாம் என்ற பொம்மை தயாரிப்பாளர் அந்த கார்ட்டூனை பார்த்து ஒரு மென்மையான கரடி பொம்மையை உருவாக்கினார். அதற்கு டெடி பியர் என்று பெயர் வைத்தார். அதே காலத்தில் ஜெர்மனியிலும் ஸ்டைஃப் என்ற நிறுவனம் கரடி பொம்மைகளை தயாரிக்க ஆரம்பித்தது. விரைவில் இந்த பொம்மைகள் ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா முழுவதும் மிகவும் பிரபலமானது. பின்னர் உலகின் பல நாடுகளுக்கும் பரவி இன்று டெடி பியர் குழந்தைகளின் நண்பராகவும் அன்பின் அடையாளமாகவும் மாறிவிட்டது. ஒரு சம்பவத்திலிருந்து தொடங்கிய இந்த பொம்மை இன்று உலகம் முழுவதும்